ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஜூஸி சாஃப்ட் அண்ட் டேஸ்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சீக் கபாபும் க்ரீன் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல க்ரீன் சட்னிக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் தயிர், கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள். அருமையான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். அதனால் இந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் 3 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இதையும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதையும் நகர்த்தி எடுத்து வச்சுக்குவோம். 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்து நல்லா கழுவி பிழிஞ்சு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். நிறைய பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் உப்பு. இந்த எல்லா பொடியையும் இந்த கொத்துக்கறியோடு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. இதோட 1/2 எலுமிச்சை பழச்சாறையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. கபாபுக்கு ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் வறுத்த கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன் கடலை மாவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன்னா அப்போ தான் கபாப் கூடுதல் சுவையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கபாப் மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்கு நடுவில் ஒரு கேப்பை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு சின்ன நிலக்கரி துண்டை சார்கோல் ஸ்டவ்வில் சூடாக்கி அது நல்ல சூடானதுக்கப்புறம் அதை இந்த கிண்ணத்தில் வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு அதை உடனே ஒரு மூடி போட்டு டப்புன்னு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இது மெதுவாக திறந்து பார்த்துக்கலாம். ஆறிடுச்சு. இந்த கிண்ணத்தை நகர்த்திக்கலாம். ஆஹா, இந்த மசாலாவில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒட்டிக்கிச்சு. இந்த கபாபுக்குரிய ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீக் கபாப் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்குவோம். ஸ்டிக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பென்சில் இருந்தால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குவோம். கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மசாலாவில் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி அதில் இந்த ஸ்டிக்கை வச்சு இதை மாதிரி அந்த ஸ்டிக்கை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து அந்த கபாப் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இப்போ கபாப் ஷேப்புக்கு வந்துருச்சு. இதை மெதுவாக நகர்த்தி வெளியில் எடுத்து இப்படி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
இது மாதிரி நிறைய செஞ்சுக்குவோம். இந்த கபாபுக்கு ஷேப் கொடுக்கும்போது இந்த கார்னர்ஸை தான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அந்த கபாப் ஷேப்புக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை எடுத்து ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து பொரிச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உடனே சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோம்னா கபாப் கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும். இனிமே கபாப் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அருமையான சுவையோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சீக் கபாப் வித் சட்னி ரெடி.